ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிபிடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்ட் அதில் சில கீஸ் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளிஸ்டர் அண்ட் கிளியராக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிபிடி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் டேபை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆல் ப்ளஸ் டேப். ஸோ சாரி, சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் பிபிடின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட் அப்படின்ற ஆப் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் Ctrl+N அழுத்தலாம். அப்படி இல்லைனா இங்கே டபுள் டேப் பண்ணிங்கனாலே போதும் மோஸ்ட் ப்ரௌசரில். அண்ட் Ctrl+M அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை பிளாக்காக மாற்றுறதுக்கு டிசைன் உள்ள போயிட்டு நம்ம எங்களுக்கு தேவையான நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிளாக் கலர் டிசைன் வேணுன்றதுனால நம்ம இந்த பிளாக் கலர் டிசைனை ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்ம ஃபாண்ட் மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற ஒரு ஆரோ கீ பட்டனை டச் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபாண்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு இதுவே போதும். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெக்கமெண்டான டைம்ஸ் நியூ ரோமனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏரியல் டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ இந்த ஏரியல்ன்றது நமக்கு எட் பாக்ஸ்லேயும் அண்ட் டைம்ஸ் நியூ ரோமன்றது நமக்கு கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் வரும். ஸோ நம்ம கண்டென்ட் பாக்ஸில் இதை ஸ்விட்ச் பண்ண உடனேயுமே நம்ம இப்போ Ctrl+M அழுத்தி இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணாலுமே நமக்கு இந்த ஃபாண்ட் வந்து வந்துடும். ஸோ நம்ம ஒன்று தனித்தனியாக போய் மாற்ற வேணாம். அண்ட் காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C. ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். முதல்ல க்ரோம் ஓப்பன் பண்ணி ஒரு புக் வச்சுக்கலாம். ஸோ அண்ட் ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக 12th மேக்ஸ் புக்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அதில் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அண்ட் என்னென்ன மோட்ஸ் மாதிரி நீங்கள் இன்சர்ட் மூலியமாக என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணுன்றது அது ஈஸியாக உங்களுக்கு புரியும். உங்கள் எக்ஸாம்பிளுக்காக நான் மேத்தமெட்டிக்ஸ் புக் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட். ஸோ நீங்கள் இதை டபுள் டேப் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். உங்கள் கர்சரை ட்ராக் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மவுஸில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைட் பட்டனை அமுத்திட்டு ட்ராக் பண்ணாலுமே அது காப்பி ஆகும். ஸோ Ctrl+Cன்றது காப்பி பட்டன். அதை காப்பி பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஆல் ப்ளஸ் டேப் பார்த்தீங்கன்னா டேப் ஸ்விட்ச் ஆகும். ஐ மீன் உங்களோட விண்டோஸ் ஸ்விட்ச் ஆகும். அது மூலயமா நீங்கள் டைரெக்டாக ப்ரெசன்டேஷன் போய்க்கலாம். தென் நீங்கள் இதை டச் பண்ணாதான், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸை டச் பண்ணாதான் உங்களால் பேஸ்ட் பண்ண முடியும். பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட் கீ கவனிச்சுக்கோங்க Ctrl+V. ஓகேங்களா? நம்ம இங்கே ஃபாண்ட் மாற்றணும்னு இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபாண்ட் இங்கே மாற்றிட்டோம். ஸோ நமக்கு இந்த பாக்ஸ் மட்டும் தான் ஃபாண்ட் மாறணும். நம்ம இது டச் பண்ணி ஹோமில் போயிட்டு இப்படியும் ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் டைப் பண்ணிங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமனாக மாறிடும். அண்ட் நான் இதை வந்து இன்ட்ரடக்ஷன் எழுதிக்கிறேன். தென் உங்களுக்கு எப்படி பிளாக்காக மாற்றுறதுன்னு டிசைன் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் எந்த மாதிரி ஃபாண்ட் மாற்றலான்றதும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இதில் முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், இன்சர்ட் ஆப்ஷன்ஸ். அதாவது நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும். அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அலைன்மெண்ட் மாறலாம். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னதுன்னா இங்கே இன்சர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா, ஐ மீன் இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கு வேரியஸ் ஈக்குவேஷன்ஸ் அவங்களே இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு இது தேவையில்லாத பட்சத்தில் நம்ம இங்கே கர்சரை டச் பண்ணோன்னா, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் டச் பண்ணோன்னா நமக்கு இங்கே இன்சர்ட் ஈக்குவேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம இதை டச் பண்ணோன்னா நமக்கு இங்கே இன்சர்ட் ஆப்ஷன், அதாவது டைப் ஈக்குவேஷன் இயர்ன்ற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம இங்கே தேவையான ஈக்குவேஷன்ஸை டைப் பண்ணிக்கலாம். ஸோ x/y, இந்த x/yன்றது ஒன்றும் இல்லை, ஃப்ராக்ஷன்ஸ். அதாவது நம்ம டிவைட் எதுனா எழுதணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் e⁻x சப்ஸ்கிரிப்ட். நீங்கள் பவரில் எழுதினாலுமே இல்லை கீழே சப்ஸ்கிரிப்டில் எழுதணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரேடிக்கல்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட்டில் வரும். அண்ட் இன்டெகிரேஷன் நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே இன்பில்டாக சிலது இருக்கும்.
நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ், லார்ஜ் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சம்மேஷன்ஸ் நமக்கு இங்கே மேலே இருக்கிறது மட்டும் யூஸ் ஆகும். அண்ட் இங்கேயுமே இன்பில்டாக சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிராக்கெட்ஸ், இந்த பிராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்ரிசஸில் 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அண்ட் சைன் தீட்டாஸ், தீட்டா நமக்கே தெரியும், இங்கேயும் இன்பில்டாக சில தீட்டாஸ் இருக்கும். ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அசென்ட்ன்றது ஒன்றும் இல்லை, வெக்டார் அண்ட் கேப் அதுக்கான விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாக் அண்ட் லிமிடேஷன்ஸ் நமக்கே தெரியும், லாகோட ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம இதை டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே சில நேரத்தில் லாக் வராது, நம்ம அதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இதுவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்ட் இதுலேயுமே இன்பில்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈல்ஸ். இந்த ஈல்ஸ்ன்றது வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஈல்ஸை யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் பட்டன், ட்ரையாங்கிள் சிம்பிள், ஸோ இது கேல்சினேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் வரலன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேட்ரிக்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மேட்ரிக்ஸ் இருக்குது. அண்ட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வராது. அதனால நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதை டைப் பண்ணி தான் ஆகும். தட்ஸ் த ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே இன்பில்டாக சிலது கொடுத்துருப்பாங்க, அதாவது ஐ மாடுலஸ் அண்ட் மைனர் வெக்டார், மேஜர் வெக்டார் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்குமே நமக்கு 2x2 மேட்ரிக்ஸும் கொடுத்துருப்பாங்க, 3x3 மேட்ரிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கு நம்ம இங்க 2x2 மேட்ரிக்ஸை டைப் பண்ணிக்கலாம். அண்ட் 2x2 மாடுலஸுமே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன் நம்ம இங்க டைரக்டா. ஸோ நான் இங்க ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கேன், சாரி. நான் இப்போ பண்றதுக்கான கீ பட்டன் வந்து ஆல் பிளஸ் டேப். ஸோ நீங்க ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு. ஸோ ABCD இப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இல்லைனா நான் இருங்க, இதை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ Ctrl+V இஸ் அ பேஸ்ட் பட்டன். நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்களா, இப்படி தான் வருது நமக்கு, ஆனால் இப்படி தேவையில்லை. ஸோ Ctrl+Backspace அழுத்தினீங்கன்னா சீக்கிரம் கிளியர் ஆகும். இப்போ நீங்க இந்த ஈக்குவேஷன் அங்க என்ன இருக்கு, 2x2 மேட்ரிக்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்ம இங்க ஆல்ரெடி இன்பில்டா வச்சிருக்கோம். சரி, ஓகே, வேணாம், நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் போயிட்டு ஈக்குவேஷன்ஸ் போயிட்டு நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் தேவை, அது இன்பில்டாவே இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஈக்குவேஷன்ஸை இன்சர்ட் பண்ணோம். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு, மேட்ரிக்ஸ் போயாச்சு. அண்ட் 2x2 மேட்ரிக்ஸான மேட்ரிக்ஸ் பாக்ஸ் அங்கேயே இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸை நம்ம கர்சரை வச்சு டச் பண்ணோம்னா அது அவைலபிள் டு எடிட். ஓகேங்களா? இப்போ நீங்க ஆஸ் யூஷுவலா இதுல என்ன நாங்கள் எழுதியிருக்கோம் அதை நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததையே பேக் ஸ்பேஸ் அழுத்திருக்கு, அவ்வளோதான். அண்ட் நீங்க நார்மலா திரும்பவும் அதை தொடணும்னு இல்லை, உங்க கர்சரை வச்சு நீங்க உங்க ரைட் ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே அதுக்கு போயிடும். அண்ட் கீழே போறதுக்கு டவுன் ஏரோ பட்டன், மேலே போறதுக்கு அப் ஏரோ பட்டன். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம என்ன பார்த்தோம், பி, அண்ட் இங்க சி, அண்ட் இங்க டி. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் 3x3 மேட்ரிக்ஸ் வச்சுமே சொல்லி தரேன், ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நமக்கு ஆப்ஷன் இருக்கு இந்த மாதிரி இன்பில்டா பண்றதுக்கு. அண்ட் 3x3 மேட்ரிக்ஸுக்கு நான் சொல்றேன், இது மாடுலஸ். நீங்க மாடுலஸ்லுமே இப்படி டைப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் பண்ணியே காட்டுறேன். ரைட் ஏரோ பட்டன் பி, அண்ட் டவுன் பட்டன் அண்ட் லெஃப்ட் ஏரோ பட்டன் சி அண்ட் டி. ஓகேங்களா? இப்போ எனக்கு இது பவர்ல வேணும்பா. நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவர்ல இருக்கு இந்த A இன்வெர்ஸ்ன்றது. எனக்கு இப்போ இது நார்மலா மாறணும்னா, ஐ மீன் எனக்கு அங்க இருக்கிற மாதிரி இங்க மாறணும்னா, ஜஸ்ட் உங்களுக்கு 2 ஆப்ஷன் சொல்லி தரேன், பவர்ல போறதுக்கு அண்ட் கீழே வரதுக்கு, ஐ மீன் சப்ஸ்கிரிப்ட்ல வரதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவர்ல போறதுக்கு ஒரு ஷார்ட் கீ இருக்கு, என்னதுன்னு பாத்தீங்கன்னா Ctrl+Shift+ இந்த ஈக்குவல் டு பட்டன் இல்ல பிளஸ் பட்டன் டச் பண்ணீங்கன்னா பவர்ல போயிடும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க திரும்பவும் இதை பழைய மாதிரி வரலாம். இப்போ நான் இங்க டாட் வச்சு இந்த கொஸ்டின் முடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு பவர்ல போகுது. திரும்பவும் நான் இது பழைய மாதிரி ஆக்கணும்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் மறுபடியும் Ctrl+Shift++ பட்டன் அழுத்தினா எனக்கு நார்மலா வந்துடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மாடல்ஸும் புரிஞ்சிருக்கும், இதுவும் புரிஞ்சிருக்கும். அண்ட் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட்லயும் சொல்லித்தரேன். இப்போ X2 இல்லைனா H2, ஓகேங்களா? ஆஸ் யூஷுவலா இது இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இந்த 2 எங்க வரணும், சப்ஸ்கிரிப்ட்ல வரணும், அதாவது கீழே வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இதை காப்பி பண்ணி Ctrl+, கவனிச்சுக்கோங்க, Ctrl++ பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு கீழே போயிடும். இது அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு
நம்ம வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப், நமக்கு இது வராதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்குதுல்ல, அதனால இப்படி வருது. நம்ம இதை அப்படியே டெலிட் பண்ணிட்டோம்னா, ஸோ நமக்கு பார்த்தீங்களா ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப்ன்றது கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் என்ன வந்திருக்கீங்க, நம்பர் சரியா வரல. ஸோ இதுக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதுவுமே நம்ம டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் பண்ண முடியும், ஐ மீன் இன்செர்ட்ல தான், ஈக்குவேஷன்ஸ்ல தான் பண்ண முடியும். நமக்கு எல்லாமே டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், தெளிவாக பாருங்க. இங்க இருக்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 into 3 மேட்ரிக்ஸஸ். ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்குப்பா. அப்சர்வ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. அப்போ நான் ஈக்குவேஷன்ஸ்ல போயிட்டு, ஐ மீன் இன்செர்ட்ல போயிட்டு, ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன்ஸ்ல போயிட்டு ஈக்குவேஷன் இன்செர்ட் பண்ணோம். அது எப்போ வரும்னா நீங்க வந்து உங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கும்போது மட்டும்தான். அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ஸை இன்செர்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் உள்ள டச் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் டச் ஆகிடும். இப்போ எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் இருக்காங்க, 3 into 3 மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே எங்கே 3 into 3 மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கு. நம்ம அதை டச் பண்ணலாம். ஸோ இது சரியா வரல, ஐ மீன் வருது, பட் ஓ இது எல்லாமே பவரில் போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்திங்கன்னா நார்மல் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம இன்செர்ட்ல போயிட்டு டைப் ஈக்குவேஷன்ஸ், இது ஏன் இது மாதிரி ஆச்சுன்னா நம்ம மேலே கொடுத்துட்டு ப்ளஸ் என்டர் எழுதிட்டோம். ஸோ அதோட ஃபார்மேட்டிங் டச் ஆயிருக்கு. நம்ம அதை திரும்பவும் மாற்றணும்னா நம்ம ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தினாலே பழைய மாதிரி வந்துடும். இதே சப்ஸ்கிரிப்ட்ல போயிருந்ததுன்னா, ஐ மீன் பவர்ல போயிருந்ததுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அவ்வளோதான். அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, பிராக்கெட். ஸோ சாரி பிராக்கெட். அண்ட் இப்போ இந்த பிராக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான 3 into 3 மேட்ரிக்ஸ் அதை இன்செர்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒன்னொன்னா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டை கர்சர் ஸ்டெச் பண்ணிட்டு இங்கே பார்த்துக்கலாம். 2 - 1 3 டைப் பண்ணிக்கோங்க. 2 ரைட் கீ -1 அண்ட் 3 40. ஸோ எங்களுக்கு மெயின் டெக்ஸ்ட் 40 இருந்தால் போதும். அண்ட் சப்ஹெட்டிங் எல்லாமே எங்களுக்கு இருக்க வேண்டிய கலர் என்னன்னா, கொஸ்டின்ஸ் எங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்கணும். நான் இப்போதைக்கு சப்ஹெட்டிங்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால நான் இது சப்ஹெட்டிங்காக அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு சப்ஹெட்டிங் எல்லாமே என்ன கலரில் இருக்கணும், எல்லா கலரில் இருக்கணும்னா, ஐ மீன் இந்த VLAN-க்கு தேவையான PPT என்ன கலரில் இருக்கணும்னா இட்ஸ் ஆரஞ்ச் கலர். சப்ஹெட்டிங் ஷுட் பி ஓகே. ஓகேங்களா. அண்ட் நம்ம கீழே வர டெஸ்ட் எல்லாமே நார்மல் கலரில் இருக்கணும், ஐ மீன் ஒயிட் கலரில் இருக்கணும். எங்களுக்கு எப்படி தான் இருக்கணும். தென் அண்டோ ரெடோ, இங்கே வந்து 2 ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மொத்தமாக டெலிட் பண்ணிட்டேன். இன்கேஸ் கைத்தல டெலிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ நான் இதை ரெக்கவர் பண்ணேன்னா நான் என்ன பண்ணுறது, நான் திரும்பவும் டைப் பண்ணணுன்றது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்டோன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் கண்ட்ரோல் ப்ளஸ் Z எடுத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எழுதுனது, ஐ மீன் நீங்கள் கரண்ட்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போய்க்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் Z, ஓகேங்களா. நான் இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் ப்ளஸ் Z எழுதுனா கலர் மாறிடும். பிகாஸ் நான் இன்னொரு ஸ்டெப் பின்னாடி போயிருக்கேன், கலர் மாற்றதுக்கு முன்னாடி போயிருக்கேன். அண்ட் இப்போ நான் கலர் மாத்திட்டேன், எனக்கு இப்போ அந்த கலர் வேணும்ல, அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது ரெடோ. ஓகேங்களா. ரெடோக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஷார்ட் கீ தான் அது, கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா. கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் எடுத்தீங்கன்னா கலர் மாறிடும். இன்னொரு வாட்டி நம்ம முன்னாடி போய்க்கலாம், ஐ மீன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் எடுத்தோம்னா காணாம போயிடும். பார்த்தீங்களா, இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் எடுத்தோம்னா வந்துடும். ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க டெக்ஸ்டோட சைஸை மாத்துறது நீங்க எப்படி, ஷார்ட் கீஸ், அதுக்கான ஷார்ட் கீஸ் நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் லெஸ்ஸர் தேன் பட்டன், உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு மேலே இருக்கும் 2 பட்டன் இருக்கும், லெஸ்ஸர் தேன் அண்ட் கிரேட்டர் தேன். நம்ம லெஸ்ஸர் தேன் அமுத்துறோம்னா சைஸ் ரிடக்ஷன் ஆகும், கிரேட்டர் தேன் அமுத்துறோம்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட் கீ பார்த்துக்கோங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் லெஸ்ஸர் தேன். ஸோ ஃபார் டிக்ரீசிங் த text size and increasing text size க்கு ஆல்டர்னேட்டிவா greater than button, control plus shift plus greater than button. ஸோ வீடியோ பொறுமையா பாருங்க. அண்ட்
Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சேவ் பண்ணலனா அது உங்களுக்கு வராது. ஸோ பொறுமையாக பாருங்கள், சேவ் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ Ctrl+Sன்றது உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட் கீ. ஸோ நீங்கள் ப்ரௌஸில் போயிட்டு இல்லைனா டவுன்லோட்ஸே சேர்த்துக்கலாம். இங்கே டவுன்லோட்ஸில் போயிட்டு நேம், அது ஒரு இன்பில்டாக ஒரு நேம் காமிக்கும். நான் என்ன எழுதிக்கிறேன், அதில் மேக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஸோ என்ட்ரத்தை கொடுத்தனா இது சேவ் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா தான் ஒரு வாட்டி சேஞ்சஸ் பண்ணும்போது சேவ் பண்ணுங்க. நீங்கள் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதுவே ஆப்ஷன் காட்டும் சேவ் பண்ண சொல்லி. இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணாமல் டோன்ட் சேவ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எதுவுமே சேவ் ஆயிருக்காது. திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிபிடி முடிச்ச உடனேயுமே நீங்கள் அதில் ஒரு பேஜ் பண்ணுறதுனாலும் சரி, 2 பேஜ் பண்ணுறதுனாலும் சரி, கம்பல்சரி சேவிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சேவ் பண்ணாமல் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.